தலைவர் விஜயோட நிலைமையை பார்க்குறப்ப இவங்க ஏதாச்சும் சீட்டிங் பண்ணுவாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சு அவங்க தான் நேர்மையா அதை விசாரிப்பாங்க. உண்மை மக்களுக்கு தெரிய வரும். அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டே விசாரிக்கட்டுப்பா அப்படின்னு சொன்ன உடனே நீதி வெல்லும் அப்படின்னு சொன்னாப்புல இல்ல. அநேகமா அந்த நீதி வெல்றதுக்குள்ள அந்த காலம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு இருக்கிற வேகத்தை பார்த்தா விஜய ஒரு நாளைக்காவது உள்ள வச்சு அழகு பார்க்காம அவங்க விடமாட்டாங்க போல சார். நல்லா கூடுமான வரைக்கும் நெருக்கிட்டாங்கன்னு வைங்களேன். அதுலயும் இப்போ இந்த ஆனா ஒரு நல்ல விஷயம் இங்க நடந்திருந்தாலும் மேபி இதுதான் நடந்திருக்கும். ஏன்னா கடைசியா எல்லாம் அங்கதான் போய் இது நிக்கும்னு வைங்களேன். விஜய் தலையில தான் அது விடியும். ஆனா அது பண்றப்ப என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இது திமுகவோட சதி, இவங்களே குண்டு வைப்பாகலாம், அப்புறம் இவங்களே போய் எடுப்பாகலாம். அதே மாதிரி இவங்களே கலவரத்தை கிளப்பி விடுவாங்களாம், இவங்களே 41 பேரை சாவடிப்பாங்களாம், அப்புறம் இவங்களே விசாரிச்சு அந்த உண்மையை வந்து வெளியில கொண்டு வருவாங்களாம். அந்த மாதிரி தானே பேசியிருப்பாங்க. நல்ல வேளை அதுலேருந்து இப்ப தமிழ்நாடு தப்பிச்சுக்குச்சு. உண்மையிலே திமுகவுக்கு இது ஒரு நல்ல நேரம். இப்ப எவனாச்சும் ஒருத்தன் போயிட்டு அங்க வாயை திறந்து பேசுங்க பார்ப்போம். பாஜகவின் திட்டமிட்ட சதி இது. முழுக்க பாஜக எங்க தலைவரை அவங்களோட வழிக்கு கொண்டு வர்றதுக்காக எங்க தலைவரை போட்டு பாடப்படுத்துது. அவங்க பொய் கேஸ் போடுறாங்க. சிபிஐ மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இன்டர்போல கூப்பிடுறா, நியாயத்தை கேட்பான். ஐநா சபைக்கு போகுமா? பேசுங்களேன் யாராச்சும் ஒருத்தன். எவனும் பேச மாட்டாங்க. இப்போ விஜயோட நிலைமை கிட்டத்தட்ட எப்படின்னா, இந்த பேண்ட் போடுறப்ப உள்ள ஒன்றும் போடாம ஜிப்பை இழுத்துட்டோன்னு வைங்கள, தெரியாம தப்பி தவறி மாட்டிக்கிச்சுன்னு வச்சுங்க. அதை இப்போ வெளியில எடுக்கவும் முடியாது. அதை உள்ள அதை வந்து அதுக்கு அது வந்து ஒரு அன்சால்வ்டு ப்ராப்ளமாவே போயிரும்ல. என்ன பண்றதுன்னு தெரியாத ஒரு நிலைமை. அந்த நிலைமை தான் இப்போ விஜயோட நிலைமை. விஜய் வந்து உண்மையிலே இப்போ எப்படி அதை வந்து லாவகமா எடுத்து வெளியில வந்து சேஃபாக போறாரா, இல்ல சிபிஐ அது இஷ்டத்துக்கு பிடிச்சி இழுத்து விளையாட போதா திப்ப அப்படின்றதான் பொறுத்திருந்து பார்க்கணும். இப்போ சிபிஐக்கு வந்து போயிருக்காப்புல. அங்கே போனதுல அவர் எப்படி அந்த என்கொயரியில் உட்கார்ந்துருப்பான்னு நினைச்சு பார்க்குறப்ப எனக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிளைமேக்ஸ் வரும் தெரியுமா? அதில் அப்படியே இந்த சேர்ல கோமா ஸ்டேஜில் உட்கார்ந்துருப்பார். அவங்க எது கேட்டாலும் கண்ணை கூட அசையாது. அதே மாதிரி உட்கார்ந்து அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் லீவு போட்டு போய் பதில் சொல்லிட்டு இருக்காராம்பா. இப்போ கூட சிபிஐ என்கொயரியில் சில கேள்விகள் கேட்டிருக்காங்க. அது ஒன்றும் புதுசாலாம் கிடையாது, எப்பயும் கேட்டது தான். ஆனால் அதுக்கும் கூட தலைவர் பதில் தெரியாம தடுமாறிக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறாராம். பார்ப்போமா? பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் நேரம் வணக்கம். இது மதியம் தர்பார். நான் கூத்தாடி கோபி. எங்க ஆளு ஐயா விஜய் இருக்காருல்ல, இது வரைக்கும் எந்த ஒரு பொதுக்கூட்டத்திலையும் உட்கார்ந்து அரை மணி நேரத்துக்கு மேல பேசுனது இல்லை. எந்த ஒரு மாநாட்டிலையுமே 1 மணி நேரத்துக்கு மேல பேசுனது கிடையாது. அப்பேற்பட்ட ஆளை 5.5 மணி நேரம் உள்ள உட்கார வச்சு அர்ச்சனை பண்ணியிருக்காங்கன்னா பார்த்துக்கல. ஆனா எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, 5.5 மணி நேரம் அவர் பதில் சொன்னாருன்றாங்க. எனக்கு அந்த இடத்துலதான் ஒரு டவுட்டு. அவங்க 5.5 மணி நேரம் அவர் சும்மாவே உட்கார்ந்துருந்தாரு. 5 நாள் வரைக்கும் ஜன்னலை பார்த்துட்டு உட்கார்ந்துதான் சொல்ல நான் நம்புறேன். அதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனா 5.5 மணி நேரம் தொடர்ந்து கேள்வி பதிலுக்கு வந்து அவர் சொன்னாரு அப்படின்றாங்க பத்தியலா. எனக்கு அதுதான் வந்து எப்படி இது நடந்துச்சு, உண்மையிலே அது நடந்துச்சா அப்படின்றது தெரியல. இல்லை 5.5 மணி நேரமா அவங்க ஒரே கேள்வியை திரும்ப விதவிதமான ஆங்கிள் கேட்டு பார்த்தாங்களான்னு தெரிய மாட்டேங்குது. இப்போ எனக்கு உண்மையில அவங்க கேட்க வேண்டிய சிபிஐல இதை கேட்பாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனா கேட்டாங்கன்னா உண்மையில அதுக்கான பதிலை தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த நாமக்கல்ல தான் நினைக்கிறேன், அங்க இந்த வண்டியில உட்காந்துட்டு லைட்டை போட்டு ஆஃப் பண்ணாரு பார்த்தீங்களா? ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி அதை ஏன் பண்ணாரு அப்படின்றத மட்டும் அவங்க கேட்டு அதுக்கு அவர் பதில் சொல்லிட்டாரு அப்படின்னா, இல்லை தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குப்பா. ஏன்னா லூஸா அவரு இல்லை, நான் இல்லைப்பா அவர் தப்பாலாம் சொல்லலை. இல்லை லைட்டு எரியுதா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்தாரா, இல்லை நம்ம லைட்டு எரிஞ்சு நம்ம திரும்ப வர்றப்ப அந்த இடத்துல அவங்க எந்த அளவுக்கு வந்து அந்த இதுக்கு போறாங்க, அந்த வைபுக்கு போறாங்க அப்படின்றத பார்க்கறதுக்கு உள்ளுக்குள்ள அந்த நப்பாசைனால எனக்கு எவ்வளவு சப்போர்ட் இருக்கு, மக்கள் என்னை எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் பதில் சொல்லுவாரா அப்படின்றதுக்காக. ஏன்னா சும்மா இருக்க லைட்டை போட்டு ஆஃப் பண்றதுக்கு ஒன்று மனநலம் பாதிக்கப்பட்டவனா இருக்கணும்,
இல்ல கண்டிப்பாவே மனநலம் பாதிக்கப்பட்டவனா மட்டும்தான் தான் இருக்கணும். அப்படிப்பட்ட ஆளுக தான் இந்த வேலையை பார்த்துட்டு இருப்பான். நல்லா இருக்கவன் எவனாச்சும் இந்த வேலையை பார்ப்பானா? யோசிச்சு பாருங்க. அதுக்கு மட்டும் கேட்டு பதில் சொல்லிட்டாங்கன்னா, உண்மையிலே ரொம்ப திருப்தி அடைஞ்சிருவேன். பிறவி பயன் அடைஞ்சிட்டேன்னு வச்சுக்கங்களேன். ஏன்னா ரொம்ப நாளா நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். இதுக்கு என்னடா அர்த்தம்? ஏன்டா இவர் இப்படி பண்ணாப்புல? அப்படின்னு பல பேர் இதுவரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல கூட இதுவரைக்கும் வாயை திறக்கவே கிடையாது. இப்போ சிபிஐக்கு 2வது முறையா போயிருக்காப்புல. ஏற்கனவே வந்து ஒரு என்கொயரி. அந்த என்கொயரிய முடிச்சு அடுத்த நாளே இன்னொரு என்கொயரி வைக்கிறதா இருந்தாங்க. ஆனா வைக்கல. 2வது முறையா இப்போ போயிருக்காரு. ஏன் அத வைக்கலன்னா, நம்மலாம் வந்து அவசரமா எமர்ஜென்சி லீவ். ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர். ஐ ஹேவ் டு அட்டெண்ட் த ஃபங்ஷன். எங்க பாட்டி செத்து போயிடுச்சு. இப்படிலாம் லீவ் போட்டு வருவோம் இல்லைங்களா? ஆபீஸ், ஸ்கூல்ல. அந்த மாதிரி சிபிஐல என்கொயரிக்கு லீவ் போட்டு வந்திருக்காப்புல. பொங்கல் ஃபங்ஷன்லாம் இருக்கு. என்னை நம்பி பல பேர் வந்து இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் போய் நான் பார்க்கணும். நான் போகலைன்னா அவங்களுக்கு பொங்கல் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து உப்புமா தான் பண்ணுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் வந்து லீவ் கேட்டு வந்தார் இல்லையா? இத்தனை நாள்ல எங்கேயாச்சும் வெளியில விஜய் பொங்கல் செலிப்ரேட் பண்ணி பார்த்தீங்க? எனக்கு தெரியல. ஒருவேளை நான் மிஸ் பண்ணியிருக்கலாம். இல்ல ஒருவேளை மீடியா வந்து விஜயை புறக்கணிச்சிருக்கலாம். இல்ல எது வேணாலும் நடந்திருக்கலாம் இல்லையா? அதனால நான் பார்க்கல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க. ஏன்னா இப்ப அதையும் கேட்பாங்க. என்கிட்ட என்ன சொல்லிட்டு நீ லீவ் வாங்கிட்டு போன? பொங்கல் செலிப்ரேஷனுக்குன்னு தானே போனேன். நீ செலிப்ரேட் பண்ணதை காமி பார்ப்போம். கேட்டாங்கன்னா என்ன சார் பண்ணுவாரு? தெரியலையே. இப்போ அங்கே ஒரு முக்கியமான இன்னொரு இது ஒன்று கேள்விக்கு வந்து பதில் கிடச்சிருக்கு. ஏன் சார் லேட்டாக வந்தீங்க? 7:30 மணி நேரம் லேட்டாக வந்தார்ல. ரோடெல்லாம் வளைவு வளைவாக இருந்துச்சு. எங்களால் வந்து அதை வந்து திருப்பி வந்து கொண்டு வர முடியல. நீ என்ன ட்ரக்லையா வந்த? இல்லை எனக்கு புரியல. ஒரு பெரிய ட்ரெய்லர் ஒன்று, ஒரு 36 வீல் இருக்க ஒரு ட்ரெய்லர் ஒன்றில் நீங்கள் நின்று கை காமிச்சிக்கிட்டு ஊர்வலமாக வந்தீங்கன்னா வண்டியை திருப்புறது கொள்றது கஷ்டம். அப்படியே இருந்தாலும் எத்தனை ஏர் பண்டு ஊட்டி மலையிலேருந்து இறங்கியா வந்திய? நாமக்கல்லேருந்து தானே வந்திய? இங்கேருந்து தானப்பா வந்திய? எனக்கு தெரிஞ்சு நான் எவ்வளோ பெண்டிங் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்றது எனக்கு தெரியும். நல்ல வேலை நாங்கள் தனியாக ஒரு சுரங்கப்பாதை போட்டு அதுலேருந்து வந்தோம். அதனால தான் லேட் ஆயிடுச்சு. யாருக்கும் தெரியாமல் வந்தோம். இந்த மைக்கேல் ஜாக்சன்லாம் வந்து ஏறி வருவாப்புல இந்த இந்த பெரிய பெரிய இந்த இதுலலாம் வச்சுருப்பாங்க ஈவெண்ட்ல எல்லாம் கீழேருந்து குதிச்சு மேலே வருவாங்க. அந்த மாதிரி வர்றதுக்காக நாங்கள் பல விஷயங்கள் பண்ணியிருந்தோம். இல்லை சொல்கிறாங்க சார் வளைவுகள்லாம் நிறையா இருந்துச்சா? இது நாள் வரைக்கும் என்னைக்காவது அந்த அதான் இது நடந்து எவ்வளோ நாள் ஆச்சு? எவ்வளோ பேர் கேட்டாங்க? அவர் சார்பாக எவ்வளோ பேர் பேசுனாங்க? எவனாச்சும் ஒருத்தன் இது வரைக்கும் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கான்? வளைவு வளைவாக இருந்தது, அதனால நாங்கள் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு சொன்னா இது வரைக்கும் யாராச்சும்? அதனால சிபிஐ கிட்ட மட்டும். அப்போ உண்மையிலே என்ன? அப்போ உண்மை உங்களுக்கு மட்டும்தானே என்னன்றது தெரியும் இல்லையா? அதான் அங்கே இருக்கிறவங்க கேட்டு அப்போ சிபிஐயும் கேட்டிருக்கு. ஏன் சார் அங்கே கூட்ட நெரிசலில் இருக்கிறீங்கள, அந்த கூட்ட நெரிசலில் இருந்தது உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சதா தெரியல, ஒரே இருட்டாக இருந்தது, எனக்கு எதுவும் தெரியலை. அப்புறம் யாருக்கு பாட்டில் தூக்கி போட்ட? அப்புறம் யார் வந்து மயக்கம் அடைஞ்சிட்டாங்க போய் பார்ப்பான்னு உங்கள் டாக்டர் இறங்கி போய் பார்த்தாரு. அப்போ எல்லாம் எந்த கண்ணை வச்சு நீங்கள் அதை பார்த்து? எனக்கு புரியலையே. அங்கே அவ்வளோ பேர் கூட்டம் இருந்தது அவருக்கு தெரியலையா சார்? உங்களெல்லாம் பாதி பேர் அவருக்கு தெரியலன்ட்டாரா? நீங்க தான்டா கத்திட்டு கிடந்திருக்கீங்க. எனக்கு இவங்களெல்லாம் நான் பார்க்கவே இல்லை முன்ன பின்ன. இவங்க யாருன்னு எனக்கு தெரியாதுன்ட்டாப்புல. கூட்டத்தில் செத்து போனது கூட தெரியாது. பாட்டில் தூக்கி போட்டுருக்க பேசுறப்ப இருந்திருக்கு. உள்ள முன்னாடி முண்டி அடிச்சுட்டு வந்திருக்காங்க. போலீஸ் சொல்லியிருக்கேன் சார். இங்க போலீஸ் இருந்தாங்க இல்லையா பாதுகாப்புக்கு, அந்த போலீஸ் சொல்லியிருக்கேன். ஐயா கூட்டம் கட்டு கிடக்காம இருக்கு, நீங்க கொஞ்சம் முன்னாடியே நிப்பாட்டிக்கிங்க, இங்களுக்குள்ளே உட்காந்து நான் அங்கேதான் போய் நொட்டுவேன். தப்பா எடுத்துக்காது. செஞ்சாங்களா இல்லையா? இதெல்லாம் என்ன தைரியத்துல செஞ்சாங்க? நம்மளெல்லாம் வந்து எவனையும் எதுவும் கேட்க முடியாது. நம்மளை வந்து எதிர்த்துக்கிட்டா அதை அப்படியே திருப்பி விடுறதுக்கான டெக்னிக்கு நமக்கு தெரியும். அதாவது வீசுற குண்டை வாங்கி வீசுற பரம்பரையில இவங்கெல்லாம். அதனால அவங்களுக்கு அதெல்லாம் நல்லாவே தெரியும். அது தமிழ்நாட்டில் என்ன வேணாலும் நம்ம செய்யலாம். நமக்கு இருக்கிற அந்த இதுக்கு ஏன்னா ஒரு முட்டா கூட்டம் தான் இருக்க நம்ம கிட்ட. அந்த முட்டா கூட்டம் என்ன சொன்னாலும் நம்புவோம், எது பேசினாலும் மண்டையாட்டம். கண்ணை மூடிக்கிட்டு அங்கே போயிட்டு இவன் தாண்டா என்னை அடித்தான், இவன் தாண்டா என்னை கெடுத்தான், அவனால் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது, அப்பேற்பட்ட ஆளை வந்து இவன் தான் எல்லாத்தையும் செஞ்சான் அப்படின்னு சொன்னா கூட அதை நம்புறதுக்கு இங்கே ஒரு கூட்டம் அவங்க கிட்ட தயாராக இருந்திருக்கு. இப்போ அங்கே உள்ளவங்க அதையும் கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, இந்த வளைவாக இருக்கு நீ இல்லை, அதுக்கு ஆதாரத்தை எடுத்து வரேன். நீங்கள் ஆதாரம் ஒன்றும் பெருசாலாம் வைக்க வேண்டாம் சார், கூகுள் மேப் போட்டால் வந்துருமே. சேட்டலைட் கூகுள் மேப் இருக்குல்ல, அந்த கூகுள் மேப் போட்டால் நாமக்கல் டு கரூர் போட்டு பார்த்தீங்கன்னா இங்கே என்னடா ஒரே நேராக கோடு போட்ட மாதிரி இருக்குது, ஸ்கேலை வச்சு கோடு போட்ட மாதிரி இருக்குது, வளைவாக இருக்குன்ற இந்த வளைவில் நீ வந்த வேற எங்கேயாவது ரூட்டு மாதிரி போய் தொலைஞ்சிட்டியா கேட்பாங்களா மாட்டாங்களா?
யோசிக்கணும்ல சார். இது அத்தனையும் அங்கனக்குள்ள நடந்திருக்கு. இது எல்லாத்தையும் காட்டி, இப்போ இது உள்ள என்ஐஏ வருதாம். நான் கூட சிபிஐ, போலீஸு அதுக்கப்புறம் மேற்கொண்டு வேற ஏதாச்சும் ஒரு டிபார்ட்மெண்ட் தான் வரும்னு நினைச்சேன். என்ஐஏ உள்ள வரும்னு நமக்கு தெரியல சார். எதுக்காக என்ஐஏ உள்ள வருதுன்னா, இவ்வளவு வேலைகள் பார்க்குறிய, நீ சொந்த காசையும் கையிலேருந்து போட்ட மாதிரி தெரியல. அப்படி ஒரு வேளை சொந்த காசை போட்டா, அந்த இது அத்தனைக்குமே அவர் தான் பொறுப்பு. ஆமா, என் காசுல தான் பண்ணேன். நான் தான் கொடுத்தேன். நான் தான் பண்ண சொன்னேன் அப்படின்னு சொன்னா, அது முழுக்க முழுக்க விஜய் பேருக்கு ஆட்டோமேட்டிக்காவே டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். உண்மை அதுதான். இதுக்கு முன்னாடி சொன்னாப்புல இல்லையா, 2 பேருக்கு தான் போட்டி. உண்மையிலே இப்போ 2 பேருக்கு தான் போட்டி. மதியழகனா, தளபதி விஜயா. இவங்க 2 பேருக்கு தான். A1 யாருன்றதுல இப்போ போட்டி நடந்துகிட்டு இருக்கு. அவங்க இப்போ அதை போட்டுருவாங்க. எப்படியும் உள்ள சேர்த்துருவாங்க சார். இப்போ அந்த என்ஐஏ உள்ள வருது. என்ஐஏ உள்ள வந்து இது அத்தனைக்கும் உனக்கு ஏது காசு? விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு ஏது காசு? மதுரை மாநாட்டுக்கு ஏது காசு? இப்போ நீ பொதுக்கூட்டம் போறது வர்றது கூட்டுறது இது எல்லாம் எவன் காசுல நீ பண்ண? அவங்களுக்கு என்ன டவுட்னா, இது அத்தனையும் அந்த வெளியிலேருந்து இருக்கு இல்லைங்களா, இந்த மிஷினரிம்பாங்கல்ல, அவங்க கிட்டேருந்து இவர் காசு வாங்கி செலவழிக்கிறதாக ஒரு தகவல் உள்ள போயிருக்கு. அதான் சார், நல்லா தெரிஞ்சது. தேர்தல் இந்த கட்சி வந்து ஆட்சிக்கு வரணும், இந்த கட்சி வந்து மக்களுக்கு நல்லது செய்யும், இந்த கட்சி வந்தா தமிழ்நாடு டெவலப் ஆயிருன்னு சொல்லி ஃபண்டை கொண்டு எலக்டோரல் பாண்டா கொண்டு போயிட்டு யாரும் இது வரைக்கும் கொடுக்கல. அதான் இது வரைக்கும் இந்த ரிசல்ட் எல்லாம் இங்க இந்நேரத்துக்கு வந்திருக்கான். இந்த சில பல கம்பெனி எல்லாம் இருக்கும், ட்ரஸ்ட் எல்லாம் இருக்கும். அந்த ட்ரஸ்ட் தான் கட்சிகளுக்கு பணம் கொடுக்கும். அது என்னன்னா, இங்க இருக்கிறவங்க எல்லாம் பல பேர் வந்து அந்த கட்சிகள் அந்த ட்ரஸ்ட்டுக்கு பணம் அனுப்புவாங்க. அவங்க வேற ஒரு இதுக்கு பணம் அனுப்புவாங்க. அப்படி ஒருவேளை அந்த மாதிரி ஏதாச்சும் பணம் அனுப்பியிருந்தா அம்மஞ்சொல்லி இல்லை. ஏன்னா ரொம்ப நாளா போராடுற கட்சிகளுக்கு இங்க எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. உண்மை அதுதான். ஓரளவு ஸ்டடியா இருக்கிற கட்சிகளுக்கு மட்டும்தான் அந்த ஃபண்டே கிடைக்கும். அதுலயும் அவன் முக்காவாசி அவன் நோண்டிட்டு போயிடுறான். யாரு? இந்த மேல இருக்குல்ல ஒன்று பாசாக்க, அவன் எடுத்துட்டு என்கிட்ட இதுக்கு மேல வைக்க இடம் இல்லை, இல்லை மொத்தமா எடுத்துக்கிட்டா எல்லாரும் என்னைய ஒரு மாதிரி பார்ப்பாங்க, அதனால இந்த மிச்ச மீதியை மற்றவங்களுக்கு பிரித்து கொடுத்துரு. அப்படித்தான் இது வரைக்கும் அந்த எலெக்ஷன் ஃபண்டு கடந்த 10 வருஷமா போயிட்டு இருக்கு. இது அஃபிஷியலா போறது அப்படித்தான், அன்அஃபிஷியலா போறது அப்படித்தான். அப்படி இருக்கையில உனக்கு யாரு பணம் கொடுத்து? குறைஞ்சபட்சம் இதுக்கு எல்லாத்துக்குமே மினிமம் ஒரு 200-300 கோடி ரூபா தேவைப்பட்டிருக்கு. மினிமம் 200-300 கோடி ரூபா. இது வரைக்கும் அவர் இந்த கட்சி ஆரம்பிச்சு வெளியில வந்து போக்குவரத்து இதெல்லாம் செஞ்சாப்புல இல்லையா, 200-300 கோடி ரூபா ஆயிருக்கு. இந்த 300 கோடி ரூபாய்க்கு சோர்ஸ் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி கேட்கிறப்ப ஒருவேளை இவங்க எல்லாம் அதான் இப்ப இவங்க சொல்றாங்க இல்லையா, அதாவது யார் இதுவரை கன்ஃபார்ம் இல்லை, பட் சொல்றாங்க அந்த சந்தேகத்தின் பேர்ல. அந்த சந்தேகம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா மொத்தமா முடிச்சு விட்டுருவாங்கன்னு. மொத்தமா முடிச்சு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நீ எங்க இந்த நான் வர்றேன் அப்படின்றீங்கல்ல, கூட்டி கொண்டு போயிடுவாங்க. வரலாம் வேணாம், தரன்னு இழுத்துட்டு போயிடுவாங்க. வெளியிலேயே வர முடியாது. இதெல்லாம் ஊப்பாளத்துக்கு உள்ள ஓட்டுருவாங்க. தேச விரோத செயல். இது ஆக்சுவலி இது அவங்கள பொறுத்த வரைக்கும் இது தேச விரோத செயல் தான். அவங்க பாஜக நல்லா தெரிஞ்சுக்க, அவங்க இந்த ஊழலை கூட ஜாலியா எடுத்துப்பாங்க. அவங்க அதை பற்றி கண்டுக்கவே மாட்டாங்க. ஊழல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஃபன் மோடு மாதிரின்னு வைங்கள, அவங்க அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க, கண்டுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அதை பற்றி கவலையும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஊழல் தானே. நீ 1 லட்சம் கோடி ரூபா ஊழல் பண்ணியிருந்தாலும் ஒரே நாளில் போய் மாற்றிட்டேன்னா கேஸை வாபஸே வாங்கிடுவாங்க. ட்ரையல்லேருந்து அவனை வெளில தூக்கிடுவாங்கன்னு வைங்கள. அந்த அளவுக்கு பாசாக்கா ஊழலை ஒழிச்சிருக்கு. அதாவது ஒரு ஊழலை வந்து கண்டுபிடிச்சு அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்து அந்த டைம் எவ்வளோ டைம் ஆகும், அதை அப்படி ஒழிக்கிறதுக்கு பதிலாக இவன் ஊழல் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஊழல் ஒழிஞ்சு போச்சு இல்லையா, அவ்வளவுதான் விஷயம். அதை கூட ஒத்துக்குவாங்க. ஆனா இதையெல்லாம் ஒத்துக்கவே மாட்டாங்க. அவங்க சித்தாந்தத்துக்கு செட்டே ஆகாத ஒண்ணு எது, மிஷினரிட்டேருந்து பணம் வாங்குறது. அதெல்லாம் வந்து இல்ல, ஒருவேளை இருந்திருந்தா இதுக்கெல்லாம் அவர் வந்து கண்டிப்பா கணக்கெல்லாம் வச்சிருப்பாப்ல. ஆனா அந்த கணக்குக்கு சோர்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கும்ல, அந்த சோர்ஸை இப்ப அவர் தலையிலையும் வைக்க முடியாது. அவங்க இப்போ கேட்குறாங்க, தண்ணி பாட்டில் தூக்கி எறிஞ்ச எப்படிப்பா எரிஞ்ச கேட்குறாங்க சார். அங்கே இருக்கிறவங்க மயக்கம் போட்டிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க, எல்லாம் செஞ்சுருக்காங்க. எப்படி உனக்கு அதெல்லாம் தெரியாமல் போச்சு? ஏன் திடீர்னு ஓடின? அவங்க கேட்குற கேள்வியே தான், ஏன் திடீர்னு ஓடின? ஏன் இருந்து அங்கே என்ன ஏதுன்னு, அதாவது நீங்கள் தானே தலைவர், உங்களை பார்க்க தானே வந்திருக்க. இந்த கேள்வியை நம்மளாம் கேட்டால் நம்மளை வந்து வன்மத்தை கக்குறோம்பாங்க. எங்கே இப்போ திருப்பி அங்கே சொல்லுங்க பார்ப்போம். நாங்கள் வன்மத்தை கக்குறோம், அவங்க வாந்தி எடுக்கிறாங்களா உங்கள் மேலே? பேசுங்க சார். இப்போ இது அத்தனையும் அவனுக்குள்ள நடந்துருக்கு. கண்டிப்பா லிஸ்ட்ல
ஐயாவோட பேரு அவசியம் வரும்ட்டாங்க. அவசியம் அந்த இது இருக்கு இல்லையா, யார் யாரெல்லாம் வந்து காரணம். எனக்கு உண்மையே ஒண்ணுதான் சார் புரியல. உண்மையிலே புரிய மாட்டேங்குது. இது எல்லாத்துக்கும் எனக்கு தெரிஞ்ச மூல காரணம் இந்த உண்மையில இந்த பூசி, மதியழகன், நிர்மல்குமார் இதெல்லாம் வந்து சைடு கேரக்டர். அதாவது கூட சேர்ந்துக்கிட்டு பக்கத்துல உட்கார்ந்துக்கிட்டு ஒரு அட்மாஸ்பியருக்காக. இது அத்தனையும் பிளான் பண்ணது இன்னொன்னு இருக்கு. அதுதான் தேர்தல் பரப்புரை அந்த தேர்தல் வியூக வகுப்பாளர் ஆதவ அர்ஜுனா. அது பேர் லிஸ்ட்லயே இல்லை சார். எப்படி டீல் பேசினாப்புல என்ன செஞ்ச ஆனா யோசிச்சிருப்பாப்புல, தலைவரை டெல்லி போற உங்களை நான் காப்பாத்துறேன். இப்பத்தான் தலைவருக்கு தெரிஞ்சிருக்கு இவன் யாரை காப்பாத்துறதுக்காக டெல்லி போயிருக்கான் அப்படின்றது இப்பதான் ஒருத்தர் சொன்னா சார். அவன் சொன்னதை நம்பிதான் சார் டெல்லி தான் எனக்கு வேணும்னு சொல்லி நான் அடம் பிடிச்சி இங்க வாங்கினேன். கடைசியில பார்த்தா என்னைய தள்ளி விட்டு போயிட்டா சார் அந்த படுபாவி. இந்த உண்மையில உதச்சிருக்காப்புல. இந்த கிறிஸ்டப்பாவை எப்படி வச்சிருந்த பாரு, விஜய குனிய வச்சு உதச்சிருக்காப்புல அதை வச்சிடும். அங்கே போய் விழுந்து இப்போ அவங்களுக்கு ஏத்தாப்புல தான் இருக்கு. இன்னமும் நிறைய வரும். பட் ஆனா இது வந்து வெளியில வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. வெளியில கேஸ்லேருந்து வெளியில வர்றதுக்கு உள்ள போவாங்களா மாட்டாங்களா, இவங்களெல்லாம் வந்து வெளியில விட்டுருவாங்களா நிரபராதியா, எவ்வளோ வருஷம் கேஸ் நடக்கும், அதெல்லாம் வந்து அடுத்த பிரச்சனை. ஆனா இந்த கேஸ்லேருந்து அந்த பேர் உள்ள போயிடுச்சு அப்படின்னால அத்தோட அது முடிஞ்சுன்னு வச்சு. அதுக்கப்புறம் போயிட்டு இங்கனுக்குள்ள என்ன அரசியல் உங்களால பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க நீங்க? ஆனா சில அந்த கூட்டம் இருக்கிற வரைக்கும் உங்களால சர்வை பண்ண முடியும், அவ்வளவுதான். பட் அந்த கூட்டம் ரொம்ப நாள் இப்படியே இருக்காது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அதுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும் எல்லாம் என்ன நடந்துச்சு. இந்த விக்டிமை கூப்பிட்டு வச்சு கேட்டிருப்பாங்க இல்ல, எல்லாம் அதையும் பேசியிருப்பாங்க. இந்த விக்டிமை இப்ப போய் பேசுனா தெரியும். ஏன்னா அந்த இழப்பு என்னன்றது இப்பதான் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சு. அப்ப வந்து உண்மையிலேயே கையில காசை பார்த்ததுல பல பேருக்கு மைண்ட் ஸ்லிப் ஆயிருக்கும். பட் அவங்க இழந்தது என்னன்னு தெரியறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். இப்பயாச்சும் வாயை திறங்க சார். இப்பயாச்சும் வாயை திறங்க. ஏதாச்சும் ஒன்று பேசுங்க. நீங்க அரசியல் கட்சி வச்சிருக்கீங்க, அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுங்க. நீங்க ஒன்றும் தியான கிளாஸுக்காக வந்து ஆள் சேர்க்கல. இந்த யோகா பண்றதுக்காக வேர்ல்டு பூரா யோகா பண்றதுக்காக நீங்க ட்ரைனிங் கொடுக்கல. கொஞ்ச நாள் வாயை திறந்து ஏதாச்சும் பேசுங்க. ஆக்சுவலா என்ன நடக்குது, உள்ள என்ன நடக்குது. என்கொயரி இருக்கிறப்ப எதையும் பேசக்கூடாது, எதையும் சொல்லக்கூடாது. வீடியோ வெளில போட்டு கேஸ் போட்டதுக்கு அப்புறம் வீடியோ போட்டீங்க இல்ல, யாரை கேட்டு வீடியோ போட்டீங்க? இது வரைக்கும் எனக்கு இவங்க எவ்வளவு பேசுனாங்க. திமுக ஆள் வச்சு அடிச்சுட்டு செந்தில் பாலாஜி செஞ்சாப்புல யாரையாச்சும் ஒருத்தரை உள்ள கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்களா சார்? போலீஸ்காரங்க பதில் சொல்லணும். ஏன்னா அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டை போலீஸ் மேலதான். போலீஸ்காரங்க பதில் சொல்லணும். அதை தாண்டி வேற ஏதாச்சும் இது வரைக்கும் செந்தில் பாலாஜி சிபிஐ கூப்பிட்டுருக்கு இந்த கேஸுக்கு? இல்ல தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வழக்கம் கேட்டு ஏதாச்சும் பண்ணிருக்கு? ஐயா ஸ்டாலின் வந்து பர்சனலா கூப்பிட்டுருக்கு. ஏன்னா சொன்னாங்க திமுக செஞ்ச சதி. எந்த இடத்துல இது வரைக்கும் எவனாச்சும் ஒருத்தன் வாயை திறக்கணும்ல சார்? ஒரு பய திறக்க மாட்டேன்ட்டாங்க. பார்ப்போம் விஜய் எந்த அளவுக்கு வந்து எவ்வளவு சேதாரம் கன்ஃபார்ம், எவ்வளவு சேதாரன்றது அவர் வெளியில வரும்போது தான் தெரியும். நான் கூட ஜனநாயகனுக்கு தான் வந்து இவங்க வந்து இது பண்றாங்கன்னு நினைச்சேன், சதி பண்றாங்க. கதாநாயகனுக்கே சதி பண்ணியிருக்காங்க. அவரோட நிலைமை என்ன ஆக போகுது அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். கண்டிப்பாக இதே மாதிரி வாயை மூடிட்டு உட்கார்ந்து இருந்தாப்புல அப்படின்னா கட்சியை மூடிட்டு போக வேண்டியதுதான், வேற எதுவும் இல்லை. நன்றி.